Hi students, welcome to our video class. In this class, we will see about the subject Computer Science, Chapter 6 Control Structures in Python. In this chapter, we will discuss Introduction to Control Structures and what are the types of control structures are available in Python. Let's now we will see one by one. First introduction, programs may contain set of statements. These statements are the executable segments that yield the result. In general, statements are executed sequentially. That is, the statements are executed one after another. There may be situation in our real life programming where we need to skip a segment or a set of statements and execute another segment based on the test condition. This is called alternative or branching. Also, we may need to execute a set of statements multiple times. It's called iteration or looping. In this chapter, we are to focus on the various control structures in Python, their syntax, and learn how to develop the programs using them. So, what does the introduction means? Programs may contain a set of statements. So, all are know about what is program. Programs are nothing but set of statements or set of instruction. These statements are executable segment to give some result. So, இந்த statement எல்லாம் என்ன பண்ணும்னா இது வந்து ஒரு executable segment இருக்கு. இது வந்து ஒரு result வந்து தரும். ஜெனரலா பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது executed sequentially, அதாவது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வந்து ஒன் பை ஒன் லைன் பை லைனாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதா வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா இட்ஸ் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் another. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இப்போ டோட்டலாக 10 lines இருந்தது அப்படின்னா so each and every line is called as statement. In a program, each and every line, each and every source code line is called as program statements. So the statements பாத்தீங்கன்னா one by one after another வந்து execute ஆகும். There may be situation in our real life programming where we need to skip a segment, a set of statement and execute another segment based on the test of condition. So நம்மளோட real life program ஆகட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆகட்டும், ஸோ அதை எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஸ்கிப் ஆகி அனதர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறத ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன் ஆஃப்டர் another எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இதே வந்து அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ஸில் வந்து ஒன் பை ஒன் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடுக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா that is called as alternative or branching statement அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா either or choice வர டைமில் ஸோ this way or that way அப்படிங்கிற வர டைமில் ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த வே வேணும்னா அந்த வேக்கு போய்க்கலாம், இல்லை இன்னொரு வே வேணும்னா இன்னொரு வேக்கு போய்க்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் as alternative அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட்டட். ஸோ தட் இஸ் கால்ட் as iteration or looping அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம இந்த மாதிரி 3 types ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பைத்தானில். ஸோ now first we will see about what is control structure. ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a program statement that causes a jump of control from one part of the program to another, that is called as control structure or control statement அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட், ஸோ ஸ்டேட்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும், ப்ரோக்ராம்னா என்னன்னு தெரியும். ஸோ ப்ரோக்ராம் அப்படிங்கிறது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து ப்ரோக்ராம் சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஜம்ப் ஆகி ஒரு கண்ட்ரோல்லேருந்து இன்னொரு கண்ட்ரோலுக்கு வந்து மூவ் ஆகிறத வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் யூ ஹாவ் ஆல்ரெடி லேர்ன் இன் C++. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி C++லேயே நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். தீஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ்டு டு ஆல்டர் த கண்ட்ரோல் ஃப்ளோ of the process or program depending on the state of the process. ஸோ இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து அந்த ப்ராசஸ்க்கு வந்து அந்த ஒரு ப்ராசஸை பேஸ் பண்ணியோ இல்லை அந்த ப்ராசஸ் செட் ஆஃப் ப்ராசஸை பேஸ் பண்ணியோ அந்த ப்ரோக்ராம் வந்து ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்லேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்க்கு அந்த கண்ட்ரோல் வந்து என்ன ஆகும்னா ஜம்ப் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் as control structures. ஸோ வாட் இஸ் control structures? The program statement that causes a jump of control from one part of the program to another part, that is called as control structures or control statements. So this is very important.
So there are three important control structures are available in Python. One is sequential control structure, another one is alternative or branching, and third one is iterative or looping. Let's now we will see one by one. So our first one is sequential statement. So sequential statement is composed of a sequence of statement which are executed one after another. So sequential நாலே நம்மளுக்கு தெரியும், line by line, அதாவது ஒன்னுக்கு பின்னாடி ஒன்னு. So sequential statements எப்படி கம்போஸ் பண்ணிருப்பாங்கன்னா, அந்த sequence of statements வந்து ஒன்னுக்கு பின்னாடி ஒன்னு எக்ஸிக்யூட் ஆகுற மாதிரி, it will be executed one after another. A code to print your name. So பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோடிங் கொடுத்துருப்பாங்க. அந்த கோடிங் எப்படி கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் print your name. ஸோ நம்ம நேம்க்கு அடுத்தது it's followed by address and address followed by phone number. So this is the example of sequential statement. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்தோன்னா ஃபோன் நம்பர், அப்புறம் அட்ரஸ், அப்புறம் நேம் அப்படி இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸோ ஒரு கோட் எப்படி வந்து செட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் print your name, after that print your address, then after that print your phone number. ஸோ இந்த மாதிரி one after another. ஸோ ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடில் வந்துச்சு அப்படின்னா, so that is called as sequential statement. So sequential statements are nothing but it's executed one after another. So example program கொடுத்திருக்காங்க, program to print your name and address. So this is example for sequential statement. So நமக்கு தெரியும் print அப்படிங்கிறது it is a output function. So அந்த output functionல hello this is Syam அப்படின்னு சொல்லி ஒரு நேமை வந்து டிஸ்ப்ளே பண்ற மாதிரியும், அதுக்கப்புறம் print 43 second line North Car Street TN அப்படின்னு சொல்லி அந்த அவங்களோட அட்ரஸை வந்து print பண்ற மாதிரியும் நமக்கு ஒரு அவுட்புட் கொடுத்திருக்காங்க. So just we will demonstrate the program. So open Python. New file. So just I copied and pasted here. So after that I will save this file. So give the file name, just I give sequence. Sequence already is there, so sequence1.py. So just I run this statement. So we got the output here. Hello, this is Syam, 43 second lane North Car Street TN. So first the first statement will be executed, then after that the second was executed. So this is sequential statement. So the next is the second control structure is alternative or branching statement. In our day-to-day life, we need to take various decisions and choose an alternative path to achieve our goal. Maybe we would have to take an alternative route to reach our destination when we find the usual road by which we travel is blocked. This type of decision making is what we are to learn through the alternative or branching statement. Checking whether the given number is positive or negative, even or odd can all be done using alternative or branching statement. So alternative or branching statement na enna appdin pathina, so நம்ம day to day லைஃப்ல எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய டெசிஷன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்றதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்கு நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு குரூப் படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த குரூப் படித்தா என்ன பண்ணலாம், இந்த குரூப் படித்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு 2 டெசிஷன் இருக்குது. ஸோ அந்த 2 டெசிஷனில் நம்ம ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி நம்ம இதை படித்து நம்ம பிஇ போடலாம், இல்லை நம்ம காமர்ஸ் குரூப் படித்து பிகாம் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சாய்ஸ், ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சு அதிலிருந்து ஒரு சாய்ஸ் எடுத்து நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இதில் வந்து நம்மளோட கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம ஏதோ ஒரு சாய்ஸை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு வந்து பிளாக் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ அந்த ரோட்லேயே தான் போகணும்ட்டு இல்லாமல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ வி கேன் டைவர்ட் தட் வே. ஸோ நம்ம அந்த வேலேருந்து நம்ம டைவர்ட் ஆகி அந்த டெஸ்டினேஷன் பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்து அதை வந்து டைவர்ட் பண்ணுறது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் த கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ சர்டன் கண்டிஷன் கொடுத்து ஒரு நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா இல்லை ஒரு நம்பர் வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பரா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி 2 சாய்ஸ் கொடுத்து எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறது தான் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. So Python provides the following types of alternative or branching statements are there. So Python la pathina 3 kinds of alternative or branching statements irukku. So first one is simple if statement, second one is if else statement, third one is if else statement. So let's now we will see one by one. The first statement is simple if statement. So simple if is the simplest of all the decision making statement. So simple if அப்படிங்கிறதா ஒரு simplest method for all the decision making statement. Condition should be in the form of relational or logical expression. So அதில் கொடுக்குற condition எப்படி இருக்குன்னா ஒரு form of relational expression இருக்கலாம் or the form of logical expression இருக்கலாம். So relational expressionsனா you know what are the operators are using relational, greater than, less than to comparison. So ரெண்டு கம்பேர் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுறது. ஆர் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் லாஜிக்கல் அண்ட் ஆர் நாட். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த ஃபார்ம் எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதிலிருந்து ஒரு டெசிஷனை வந்து மேக் பண்ணுறது சிம்பிள் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட். ஸோ இஃப் அப்படிங்கிறது கீவேர்ட். ஸோ இட் ஷுட் பி இன் ஸ்மால் லெட்டர். ஸோ எப்போவுமே இஃப் அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டர் தான் இருக்கும். தென் கண்டிஷன் அந்த இஃப் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டு கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ ஆஃப்டர் தட் கோலன் கண்டிப்பாக திஸ் கோலன் இஸ் மஸ்ட். ஸோ கோலன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். தென் ஆஃப்டர் தட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் பிளாக். ஸோ நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் சின்டாக்ஸ். In the above syntax, if the condition is true, the statement block 1 will be executed. So in the above statement la pathina இந்த condition true ah irundha இந்த statement block 1 வந்து execute ஆகும். Suppose இந்த condition false அப்படினா இது வந்து execute ஆகாது, terminate ஆகி வெளியே வந்துரும். So this is the definition for this syntax. So for example, program to check the age and print whether eligible for voting. So ஒரு person வந்து vote பண்றதுக்கு எலிஜிபிளா இல்லையா. So vote பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா the person should be completed in 18 years. So 18 years இருந்தா 18 years or 18 years complete ஆனவங்க ஒரு vote பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி அவங்க வந்து எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டு கெட் த இன்புட். ஸோ இன்புட் வந்து நம்ம கெட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்புட் வந்து நம்ம கெட் பண்ணி அதை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிட்டு அதை எக்ஸுக்கு அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த இன்புட் வேல்யூவை நம்ம கிரேட்டர் than or equal to 18 அப்படிங்கிற கண்டிஷனுக்கு செக் பண்ணுவோம். ஸோ if the condition is true means print you are eligible for voting. ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நம்ம வந்து vote பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு வரும். சப்போஸ் that condition is false அப்படின்னா it will be terminated. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ஏஜ் 34 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நான் 34னு டைப் பண்ணுறேன். அந்த 34 எக்ஸுக்கு அசைன் ஆகும். ஸோ இப்போ 34 எக்ஸோட வேல்யூ 34. அப்போ 34 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ ட்ரூ மீன்ஸ் இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் இன் ட்ரூ பார்ட். இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் voting அப்படிங்கிற நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதே அவுட்புட் 2 பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ஏஜ் 16 அப்படின்னு நான் சப்போஸ் கொடுக்குறேன். அதாவது பிலோ 18 ஏஜ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ தட் 16 இஸ் அசைன் டு தி எக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 16 இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 18 செக் பண்ணோம். அப்போ கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். அப்போ என்ன ஆயிரும், டெர்மினேட் ஆயிரும். ஸோ எந்த ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த சிம்பிள் இஃப்ல பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது, டெர்மினேட் ஆகி வெளியில் வந்துடும், எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும்.
So idhula pathina idu explain pannirukanga indha program. As you can see in the second execution, no output will be printed. Only the Python prompt will be displayed because the program does not check the alternative process when the condition is failed. So condition fail ஆ இருந்ததுனா எந்த ஒரு ப்ராசஸையும் செக் பண்ணாது. only simple ifல condition true ஆ இருந்தா மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். condition failed அப்படினா ஆகும்போது எந்த ஒரு ப்ராசஸும் நடக்காது, அது வெளியில வந்துரும். So this is the example for simple if. Just we will demonstrate in this program. So just I will give another file. Just I will open a new file. So I closed this one. So now I copied in this program. So pasted here. Just to alter some, remove some spaces here. So go to file and click save. So I give name simple if, already it's having, so just I put simple if 1 and save. So just I run here, run module F5. So here I give some indentation. After that I run. So see here, enter your age. So I give input கேக்குது, enter your age. So நான் first வந்து I will give the answer 24. So நான் வந்து input வந்து 24 அப்படினு கொடுக்கிறேன். So அந்த 24 எடுத்துட்டு check பண்ணுது, 24 is greater than or equal to 18 and பார்க்கும், condition true, அப்ப you are eligible for voting அப்படினு இருக்கு. So again I will run one more for second output. So now I give the age is 14. So now no result because the condition is false. So false போது எந்த ஒரு எக்ஸிகியூஷனும் நடக்காது, எந்த ஒரு ரிசல்ட்டும் காட்டாது. So that is called as simple if. Only the condition is true means execute the true block or otherwise terminate the program. Program வந்து terminate ஆகி அந்த prompt காமிச்சிரும், அந்த பைத்தானோட prompt வந்து display ஆகும். So this is the simple if. So the second alternative or branching statement is if-else statement. The if-else statement provides control to check the true block as well as the false block. So if-else அப்படினு பார்த்தீங்கன்னா there are two alternative choices are there. So அந்த choicesல it will check true block and as well as false block. So true block யும் check பண்ணும் and also false block யும் check பண்ணும். So இதோட syntax பார்த்தீங்கன்னா சேம் அதே போல தான், பட் else அப்படிங்கிற ஒரு பார்ட் மட்டும் வரும். if condition and the condition true ஆ இருந்ததுன்னா statement block 1 will be executed, or otherwise false means it will goes to else part, statement block 2 will be executed. So this is the definition for if else statement. So இங்க கண்டிப்பா if condition கொடுத்து இந்த colon வைக்கணும். அடுத்தது statement block 1, அது பக்கத்துல else க்கு அப்புறம் ஒரு பக்கத்துல ஒரு colon வைக்கணும், அப்புறம் statement block 2. So அதோட flow chart கொடுத்திருக்காங்க. So entry ஆகுது. So entry ஆனோனா condition check பண்ணும். So according to this condition, if the condition is true means statement block 1 will be executed. If the condition is false means statement block 2 will be executed. Then finally it will exit the program. So this is the explanation of flow chart. If-else statement thus provides two possibilities and the condition determines which block is to be executed. So if-else statement வந்து ரெண்டு possibilities வச்சிருக்கு. So அந்த condition base பண்ணி எந்த block execute ஆகும்னு பார்க்கும். If the condition true அப்படின்னா true block executed. If the condition is false means false block will be executed. So that is called as if-else statement. So இப்போ program பார்த்தீங்கன்னா ஒரு program கொடுத்திருக்காங்க. Example program to check if the accepted number odd or even. நான் ஒரு நம்பர் கொடுக்கிறேன், அந்த நம்பரை accept பண்ணிட்டு அந்த நம்பர் வந்து odd or even அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற நம்பர், அதாவது அக்செப்ட் பண்ணுற நம்பர் வந்து
2ஆல மாடுலஸ் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் வேல்யூ இஸ் ஈக்குவல் ஃபார் 0வா இருந்ததுன்னா இட் இஸ் an even number. It's not equal for 0 means it is a odd number. So this is to check whether the number is odd or even. So first to get the input value, and it will be checking the condition பாத்தீங்கன்னா 2ஆல டிவைட் பண்ணிட்டு 0க்கு ஈக்குவலா இருந்ததுன்னா அதோட ரிமைண்டர் 0க்கு ஈக்குவலா இருந்ததுன்னா ஈவன், 0க்கு ஈக்குவலா இல்ல கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா it will be executed else part it is an even number. அந்த ஏங்கிறதுக்கு பதிலா அந்த பர்டிகுலர் நம்பர் டிஸ்ப்ளே ஆகி it is an even number or odd number அப்படி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா enter any number 56 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 56 ரிமைண்டர் பண்ணும். மாடுலஸ் மீன்ஸ் இட் டேக்ஸ் த ரிமைண்டர். 56 2ஆல டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் வந்து 0வா வந்துச்சு. அப்போ 56ங்கிறது நமக்கு வரும் 2 2s are 4 8 2s are 16 28 அப்படின்னு வரும். அப்போ ரிமைண்டர் 0 வரும். அப்போ 0 equals 0 கண்டிஷன் ட்ரூ. அப்போ 56 is an even number அப்படின்னு நமக்கு இருக்கு. இதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 67. ஸோ 67 2ஆல மாடுலஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து நமக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடைக்காது. அப்போ இட் வில் எக்ஸிக்யூட்டட் எல்ஸ் பார்ட் 67 is an odd number அப்படின்னு சொல்லி டிஸ்ப்ளே ஆகும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா an alternative method to rewrite the program is also available in Python. The complete if else can also rewritten as. ஸோ இதை வந்து எப்படி rewritten பண்ணிக்கலாம்னா variable is equal to variable 1 if condition else variable 2. ஸோ இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ப்ரோக்ராமை we will rewritten as இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். வேரியபிள் 1 கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் வேரியபிள் 1 இல்லை அப்படின்னா வேரியபிள் 2. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்டாக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் we will run this one. எப்படி அவுட்புட் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ காப்பிட் ஹியர். காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு நியூவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஐ ஓப்பன் நியூ ஃபைல். I closing the existing file. Just I paste it here. Then just alternate some changes because this is unwanted space. So just I click file save. So I will give the file name if else .py. So just I run this one because I give some indentation here. So again I save once again, just I run this one. So enter any number அப்படின்னு கேட்குது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா 2ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறேன். அப்போ தான் ரிமைண்டர் எனக்கு 0 கிடைக்கும். ஸோ ஐ வில் கிவ் 16 அப்படின்னு கொடுத்தேன்னா 16 2ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். 8 2s are 16 ரிமைண்டர் 0. அப்போ 0 is equal 0 செக் பண்ணும். கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ 16 is an even number அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஐ again run one more time. So now I will give another number. So இப்போ நான் odd number கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ odd number means 2ஆல் டிவைட் ஆகாத நம்பரை கொடுத்தா தான் odd நம்பராக கிடைக்கும். ஸோ அது நான் வந்து odd number இப்போ நான் 13 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 6 2s are 12 ரிமைண்டர் 1 கிடைக்கும். ஸோ 1 is equal for 0 செக் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸுங்கும் போது எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். எல்ஸ் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா that particular number is an odd number. அப்போ அந்த particular number என்ன 13. So 13 is an odd number. So this is the result to find whether the number is even or odd. So the condition specified in the if is checked. If it is true, the value of variable 1 is stored. So condition true இருந்தால் variable 1 வந்து store ஆகும். அடுத்தது condition false இருந்தது அப்படின்னா variable 2 வந்து store ஆகும். So இந்த particular syntax ஓட explanation. Condition true இருந்தால் variable 1 store ஆகும். Condition false இருந்ததுன்னா இந்த else part variable 2 வந்து store ஆகும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சேம் ப்ரோக்ராம் ரீரிட்டன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் நம்பரை கெட் பண்ணிவிட்டு அந்த இன்புட் நம்பரை வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன். ஸோ ஈவன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். அதுக்கப்புறம் இஃப் த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க எல்ஸ் ஆர். ஸோ இஃப்
இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஈவன் அப்படிங்கிறது எடுத்துக்கும். இல்லை இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸ் பார்ட்டில் ஆட் அப்படிங்கிறது எடுத்துக்கும். அப்போ பிரிண்டில் ஏ இஸ் திஸ் ஆடா ஈவனா அப்படின்னு காட்டும். ஸோ ஏதோ ஒன்றா தான் இருக்கும், ஈவனாக இருக்கும், இல்லை எக்ஸ் வந்து ஆடாக இருக்கும். ஸோ இப்போ என்டர் த எனி நம்பர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3யை வந்து 2ஆல் மாடுலஸ் பண்ணும்போது 1 ரிமைண்டர். ஸோ 1 ரிமைண்டர்னு வரும்போது எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். ஸோ எல்ஸ் பார்ட் மீன்ஸ் ஆடுங்கிறது எக்ஸுக்கு அசைன் ஆகும். அப்போ ஏவோட வேல்யூ 3, அப்போ 3 இஸ் ஆட் அப்படின்னு எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் இங்கே 22ன்னு கொடுக்குறோம். 2ஆல் டிவைட் பண்ணும்போது 0 கிடைக்குது. அப்போ 0ங்கும்போது இட்ஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ. அப்போ ஈவன். ஸோ ஈவன் வந்து எக்ஸுக்கு அசைன் ஆகும். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது 22 is even அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் டு செக்கிங் த accepted number is odd or even. So the next third method is nested if else statement. Nested if else statement. When we need to construct a chain of if statement, then if class can be used instead of else. So ஒரு chaining method நம்ம construct பண்ண போறோம் if statement அப்படின்னா if அப்படிங்கிற ஒரு class வந்து else அப்படிங்கிற மெத்தடுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். So example, if the condition 1, after that statement block 1. இப்போ else பதிலாக if condition 2, statement block 2. இந்த மாதிரி எவ்வளோ if வேணா கொடுத்துட்டு போகலாம். if condition 3, statement block 3. if condition is 4, statement block is 4 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு else நம்ம கொடுக்கணும். அப்போ ஸ்டேட்மெண்ட் பிளாக் எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபைனலாக இருக்கோ ஸோ அதுக்கு நம்ம else அப்படிங்கிறது கொடுக்கணும். இந்த சின்டாக்ஸ் if else method mentioned above, condition 1 is tested if it is true. ஸோ கண்டிஷன் 1 வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா பிளாக் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் control condition check 2. ஸோ கண்ட்ரோல் கண்டிஷன் வந்து செக் 2ங்கிறத செக் பண்ணும். இது ட்ரூவாக இருந்தால் இது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இது ட்ரூ இல்லைன்னா அடுத்ததுக்கு வந்துடும். அடுத்ததில் கண்டிஷன் 2 வந்து செக் பண்ணும். அது வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இதுவும் ஃபால்ஸ்னா இட் வில் மூவ் டு எல்ஸ் பார்ட்டுக்கு போய் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் த above syntax. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளோ சார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை ஃபால்ஸ் அப்படின்னா அடுத்த எக்ஸ்பிரஷன் பார்க்கும். அதில் ட்ரூவாக இருந்ததுன்னா பாடி ஆஃப் if எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை அதுவும் ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபைனலாக பாடி ஆஃப் எல்ஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஃப்ளோ சார்ட் ஃபார் if else statement execution. if classes combined. So if na என்ன மீனிங்னா if else statements to one if else அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ if class அப்படிங்கிறது எதை கம்பைன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா if else ஸ்டேட்மெண்ட் கம்பைன் பண்ணி அதை ஒரு if else வந்து மாற்றிருக்குது. அதாவது if else அதை கம்பைன் பண்ணி தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு if else அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஸோ if அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கன்சிடர் டு பி அப்ரிவியேஷன் ஆஃப் else if. if அப்படிங்கிறது மீனிங் என்னன்னா else if in an if statement there is no limit of if. ஸோ இதில் வந்து எவ்வளோ if if வேணா கொடுத்துக்கலாம், no limit அப்படின்னு சொல்கிறாங்க. பட் else அப்படிங்கிறது இட் யூஸ்டு பி பிளேஸ்ட் அட் த எண்ட். ஸோ எல்ஸுங்கிறது ஒரே ஒரு டைம் தான் கொடுக்கணும், அதுவும் அந்த எண்ட் ஆஃப் த பார்ட்டில் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ if கொடுத்துட்டு கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணிவிட்டு if else அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம if else அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த if elseல if அப்படிங்கிறதுல ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு ifல சப்போஸ் அது ட்ரூவாக இல்லாட்டி ifக்கு வரும். அந்த ifங்கிறது எவ்வளோ if வேணால் கொடுக்கலாம். அண்ட் ஃபைனலாக கொடுக்கும்போது else அப்படிங்கிற ஒரு கிளாஸை தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. So if else statement is similar to nested if statement which you have learned in C++. So nested if அப்படின்னு படிச்சிருக்கோம். So nested if statements are nothing but one if else statement inner with another if else statement. So that is called as nested if. So அதை தான் alternate பண்ணி if else அப்படிங்கிற statement தான் நம்ம பைத்தான்ல யூஸ் பண்ணுறோம். So program
to illustrate to use nested if statement. So nested if statement ஒரு program கொடுத்திருக்காங்க. So அவங்களே ஒரு conditions கொடுத்துட்டாங்க. greater than or equal to 80 and above இருந்ததுன்னா A grade and greater than or equal to 70 to 80 இருந்தது அப்படின்னா B grade and 60 to 70 இருந்தது அப்படின்னா அதாவது 70 to 60 இருந்ததுன்னா C grade and 60 to 50 ரேஞ்சுக்கு இருந்தது அப்படின்னா D grade otherwise below 50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா E grade. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் 1 வந்து நம்ம கெட் பண்ணிக்கிறோம் இன்புட் வேல்யூவில், அடுத்ததில் மார்க் 2 வந்து கெட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ரெண்டையும் 2வால் டிவைட் பண்ணி ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஆவரேஜ் வந்து அந்த ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 80 இருந்ததுன்னா கிரேட் ஏ, இல்லை அந்த ஆவரேஜ் வந்து 70 to 80 ரேஞ்சில் இருந்ததுன்னா கிரேட் பி, இல்லை அந்த ஆவரேஜ் 60 to 70 ரேஞ்சில் இருந்ததுன்னா கிரேட் சி, ஆர் அதர்வைஸ் 50 to 60 இருந்ததுன்னா கிரேட் டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ மீன்ஸ் இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஃபால்ஸ்னா எல்இஃப்க்கு போகும். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் எல்இஃப். ஸோ இதில் இந்த கண்டிஷன் ரெண்டு கண்டிஷன் இருக்குது அண்ட் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனை கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டும் ட்ரூவாக இருந்ததுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் எல்இஃப் இது ரெண்டு ட்ரூவாக இருந்ததுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுவும் ஃபால்ஸ்னா இதுக்கு போகும். ஸோ இதில் ட்ரூவாக இருந்ததுன்னா கிரேட் டி வரும். சப்போஸ் இதுவும் ஃபால்ஸாக இருந்தால் ஃபைனலாக எல்ஸ் அப்படிங்கிற பார்ட்டுக்கு போகும். பிரிண்ட் கிரேட் இ அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு இஃப் எல்ஸ் நெஸ்டட் இஃப்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ எல்இஃப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபைனல் கிளாஸ் என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் தான் கொடுக்கணும். எவ்வளோ இஃப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஃபைனல் கிளாஸ் வரும்போது எல்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் என்டர் பண்ண போகிறேன். ஸோ அந்த மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 34 அண்ட் என்டர் த செகண்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 78. ஸோ ஃபஸ்ட்டு 34ங்கிறது M1க்கு அசைன் பண்ணிக்கும் அண்ட் 78 M2க்கு அசைன் பண்ணிக்கும். ஸோ இப்போ M1 M2 நம்ம டோட்டல் பண்ணி அதை 2வால் டிவைட் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ அந்த ஆவரேஜ் இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 80 செக் பண்ணும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவலாக இல்லைங்காட்டி இதுக்கு வருது. ஸோ இதுக்கும் வரல. அடுத்தது இதுவும் இல்லை. அடுத்தது நமக்கு டி கிரேடுக்கு தான் அது கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அது டி கிரேடுன்னு பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கிரேடை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the two blocks of code in your example of if statement are both indented 4 spaces. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 spaces கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 spaces வந்து which is typical amount of indentation for Python. ஸோ பைத்தானில் வந்து இண்டென்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ அந்த ஒரு பிளாக்குக்கு வந்து எவ்வளோ இண்டென்டேஷன் வந்து கரெக்டாக கொடுக்குறோமோ சேம் லைக் தட் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி தான் எல்லாத்துக்குமே இண்டென்டேஷன் கொடுக்கணும் அந்த பர்டிகுலர் பிளாக்கில். In the most other programming languages, indentation is used only to help to make the code look pretty. ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இண்டென்டேஷன் அப்படிங்கிறது அதாவது அந்த ஸ்பேசஸ் எதுக்கு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங் வந்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீடபிள் மெத்தடுக்காக தான் கொடுப்போம். பட் இன் பைத்தான் இட் இஸ் ரிக்வயர்ட் டு இண்டிகேட் டு விச் பிளாக் ஆஃப் கோட் த ஸ்டேட்மெண்ட் பிலாங்ஸ் டு. ஸோ இன் பைத்தானில் பார்த்தீங்கன்னா இது எதை இண்டிகேட் பண்ணுது இந்த இண்டென்டேஷனா இதுதான் வந்து பிளாக் ஆஃப் கோடவே இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த கண்டிப்பாக அந்த இண்டென்டேஷன் அப்படிங்கிறது அந்த பிளாக்ல கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் it will be executed. இல்லைன்னா நமக்கு எரர் கோடிங் காட்டும். ஸோ திஸ் இஸ் யூசேஜஸ் ஆஃப் இண்டென்டேஷன். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஐ காப்பி திஸ் ப்ரோக்ராம் and paste it in Python. So just I paste it here. Just I modify some changes. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இண்டென்டேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இண்டென்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட்லலாம் இண்டென்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா ஸோ எல்லா பிரிண்ட்டுக்கும் அந்த பர்டிகுலர் பிளாக்ல நான் வந்து ஒரு டேப் ஸ்பேஸை கொடுக்கணும். ஸோ ஒரு இதுக்கு ஒரு டேப் ஸ்பேஸும் இன்னொரு இதுக்கு வேறு மாதிரியும் ஸ்பேஸஸும் நான் கொடுக்கக்கூடாது. ஸோ ஒரு இடத்துல நான் ஒரு டேப் ஸ்பேஸ் ஃபாலோ பண்ணிட்டேன் அந்த பர்டிகுலர் பிளாக் அப்படின்னா இட் ஷுட் பி ஃபாலோட் in all the tabs in same blocks. Then finally say once again I will run the program
here, enter the mark, first mark. So I give the first mark is 90. Then after that second mark, I will give 90. So both are 90. My average mark is 180. It will be divided by 2 and again I got 90. So 90 means it is the range, first range. So I grade A in kadikkudu. Now once again I run this program. So I will give the mark 35 and second mark also 35. Then the average is also 35. So 35 means checking here. So this is below, not this range. So it will goes to else part. So I got the grade is E grade. So எனக்கு வந்து என்ன grade கிடைச்சிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா E grade அப்படிங்கற ஆன்சர் கிடைச்சிருக்கு. So this is nested if example. So next example பாத்தீங்கன்னா program to illustrate the use of in and not in. So in and not in அப்படிங்கிறது நம்ம if statementல யூஸ் பண்ணலாம். So in means இருக்கு அப்படிங்கிற மீனிங், not in அப்படினா இல்ல அப்படிங்கிற மீனிங். So both are used in if statement. So இந்த ரெண்டுமே வந்து ஒரு keyword மாதிரி, அதை வந்து நம்ம if statementல யூஸ் பண்ணிக்கலாம். So இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள், ஒரு கேரக்டரை கெட் பண்ணி அதை CH க்கு அசைன் பண்ணிக்கிறோம். Then அந்த CHல அந்த particular character வந்து அந்த particular AEIOU அந்த vowels குள்ள இருக்கான்னு செக் பண்றோம். So AEIOU capital letter and also small letter. So அது வந்து character display பண்ணி character value display பண்ணி அதை வந்து நம்ம செக் பண்றோம். So அந்த particular character வந்து இதுக்குள்ள இருக்கா அப்படிங்கறதுக்காக in அப்படிங்கிறது கொடுக்கிறோம். If CH in அப்படினா this particular letter is there in this value, in the list of values. So இந்த list of values குள்ள இருக்கா அப்படினு செக் பண்றோம். So இருந்தது அப்படினா அந்த particular value is vowel அப்படினு காட்டும். Suppose இல்ல அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்கு என்னன்னா not in அப்படிங்கற keyword யூஸ் பண்றோம். So not in அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ABC, அதாவது suppose ஏதோ ஒரு லெட்டர் கொடுக்கிறேன், அந்த லெட்டர் வந்து இதுக்குள்ள இல்ல அப்படினா that particular letter is not ABC அப்படினு கிடைக்குது. So நான் வந்து இப்போ ஒரு Z அப்படிங்கற வேல்யூ கொடுத்தேனா அந்த Z அப்படிங்கற வேல்யூ இதுக்குள்ள இல்லையா அப்படினு கேக்குது. அப்ப இல்ல அப்படினா that letter is not a ABC அப்படினு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். So இப்போ first இதுக்கு அவுட்புட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா enter the character E அப்படினு கொடுக்கிறேன். So E வந்து எடுத்துக்கும் E in அப்படினு போடு. if E in அப்படினா E அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்கா அப்படினு செக் பண்ணும். அப்ப இருக்கு. அப்ப E is vowel அப்படினு நான் டிஸ்ப்ளே பண்ணும். So அடுத்தல பாத்தீங்கன்னா x அப்படிங்கிறது கொடுத்திருக்கேன். இப்போ வந்து x character வந்து x எடுத்துட்டு x not in, x இல்லையா அப்படினு கேக்குது. அப்ப இல்லதான். அப்போ x the letter is not in ABC அப்படினு வருது. So this is the to program to illustrate the use of in and not in. In this chapter we learned what is control structure and what are the types of control structures are available in Python, and we discussed some of the examples to that particular sequential statements and alternative statements. Next class we will discuss about iteration or looping constructs. Thank you children, thank you students, have a nice day.